Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோ என்னன்னா தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாப்பாக்கு வந்து சாப்பாடு ஊட்ட போறோம். ஸோ இது வந்து ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் டாக்டர் வந்து June 21 அப்புறம் சாப்பாடு விட்டுங்க, அப்பதான் பாப்பாக்கு 6 months அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோம், பட் செட் ஆகலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா June 29 டைம் பார்த்தீங்கன்னா 2:26 என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2:26 கிளம்புனா தான் 6-7 மணிக்கு கோயிலுக்கு போக முடியும். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவாயூரப்பே கோயிலுக்கு தான் போகிறோம். கேரளா போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 மணி நேரம் ட்ராவல் இருக்கு. ஸோ அதனால் நேரமாக எழுந்துச்சி கிளம்பி போனால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சாரு பாப்பா அப்புறம் சாரு கூட அம்மா போன தடவை அம்மா வந்து நம்ம ஊருக்கு கூப்பிட்டு போனோம்ல. ஸோ அவங்களால வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது உட்காந்துங்கிறதுனால. பண்ண முடியாது, அது இல்லாமல் ரொம்ப கஷ்டம். அவங்க வயசானவங்களையும் ஆமாம், அவங்க கோயிலுக்குள்ளே தான் வரமாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்கன்னு நினச்சி இவங்களை பிக்கப் பண்ணி அப்படியே காரில் தூக்கி போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன பண்ணோம், என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எங்களுக்குமே இது வந்து ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால என்னென்ன பண்ணணும், அங்கே போய் எப்படி பேசணும். பார்க்க தான் மலையாளியுமே இருப்பாங்க, ஆனால் மலையாளம் வராது. மலையாளம் வராது. அதனால அங்கே போய் எங்களுக்கு என்னன்னா எங்க அம்மா இருக்காங்க, அங்கே கொஞ்சம் பேசுறது இதெல்லாம் கொஞ்சம் ஓகே. அவங்க பேசுகிற மலையாளம் அந்த ஊருக்காரங்களுக்கு புரியாது. என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அங்க ஊட்டல, திருப்பூர்ல இருக்கிற குருவாயூர் ஐயப்பன் கோயில் இருக்குல்ல, அங்கதான் எனக்கு சாப்பாடு ஊட்டிருந்தாங்களா. சரி இங்கேயே ஊட்டலான்ற பிளான் வரைக்கும் வந்துட்டோம். சரி இருந்தாலும் அங்க ஊட்டுறதா கரெக்ட், அங்கேயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அங்க எங்களை மாதிரி யாராவது இப்ப அங்க போய் ஊட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் இருந்துச்சு அப்படின்னு முடியல அப்படின்னா கண்டிப்பா அந்த உங்க வீட்டு பக்கத்துல தான் ஐயப்பன் கோயில் இருக்கும், அங்க கூட போய் சாப்பாடு ஊட்டிக்கலாம் ஊட்டிக்கலாம். இப்ப நான் சொல்ல வந்தது அது இல்ல. உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி பிளான் இருந்துச்சு அப்படின்னா நாங்க எப்படி போறோம், நாங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்றோம், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லா பாருங்க. ஃபுல் எல்லாம் தூக்கம் வராது. அம்முக்குட்டி வந்து நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. இப்பதான் ரெடி பண்ணி கூட்டு மணி என்னாச்சு? 2 இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. கண்ணுக்கு மட்டும் மை போட வரல. இதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு கையில் எடுத்துக்க, தூங்கும் போது அப்படியே போட்டுக்கலாம். வண்டி காரில் எப்படி போகிறதுன்னு தான் யோசனையாக இருக்கு. ஓ, ஃப்ளைட்டில் போயிடுவோம். இல்லைம்மா, சாரிலெல்லாம் ஆயிரும்ல மை லைட்டாக இதுனாலும். பரவாயில்ல, இறங்கும்போது வச்சுக்கலாம். ஒரு நாள் கரையை பார்த்தா வாழ்க்கை முழுக்க நம்ம அழகாக ரசிக்க முடியாது. துணி இருக்காவையாங்கிற என்ன பண்ண முடியும். பாப்பாக்கு வந்து காஸ்டியூம் வந்து அங்கே போய் தான் வாங்க போகிறோம். ஏன்னா அங்கே கோயில் பக்கத்துலேயே வந்து இருக்கு காஸ்டியூம். வேஷ்டி ஷர்ட்டு சட்டை இல்லை, துண்டு மட்டும். வேஷ்டி இல்லை கவுன் மாதிரி வாங்கிடுவோம். பாய் சொல்லிடு. பாய் பாய். ரொம்ப நாள் ஆசை இந்த டனலுக்கு வரணும்னு வந்துட்டேன். சூப்பரா இருக்குல்ல. ஆனா பாருங்க ஒண்ணுமே தெரியல. ரோடெல்லாம் நல்லா தான் இருக்கு. அது டேக் டைவர்ஷன். இங்க என்னன்னா சுத்தமா எதுவுமே தெரியல. பழக்க தோஷத்துல தமிழ்ல பேசிட்டு அவருக்கு தமிழ்ல கோயில் தெரியுது. நோ வேன் போட்டிருக்கு. நோ என்ட்ரி 1 வேன் போட்டிருக்கு. இப்போ வந்து பார்க்கிங்ல வண்டி நிப்பாட்டிட்டு இறங்குறோம். யாழ்யுகா, ஏய் யாழ்யுகா, இந்த பிள்ளை எல்லாத்த பார்த்து கத்தி சிரிச்சுட்டே போகுது. ரெடி பண்றது எங்க பிரதர் பண்ணும்? ரெடி ஓ எங்க அம்மாவோட மலையாளத்தை பார்த்தீல,
மலையாளத்தை பார்த்தேன், அவன் மலையாளத்தையும் பார்த்தேன். அவங்க பேசுறது தமிழ் இல்ல அவங்க பேசுறது மலையாளம். நான் பேசுறது மலையாளம். எது ஊ ஓ ஆ ஊ மலையாளமா? அதுல துண்டு அவசியமான்னு கேட்டேன், இல்ல அவசியம் இல்லைன்னு. அப்ப பெரியவங்களுக்கு வேணா வாங்கிக்கினாங்க, அப்ப போட்டு போகணுங்கிறது அவசியமான்னு கேட்டேன், இல்ல அப்படி கட்டாயம் இல்ல, வேணா போட்டுக்கலாம். மலையாளம் எங்க அம்மா மலையாளத்துல ஊறி போயிருக்கு. என்ன தமிழ் தானே, மலையாளங்கிறாங்க பேரு. எங்க அம்மா மலையாளம் தானே பேசுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், எங்கே போனோம் ஒன்றும் தெரியல. உனக்கும் தெரில தானே, எங்களுக்கும் தெரில. ஆள் எப்படி இருக்கா பாரு. அப்படியே அந்த கடவாசலில் உட்கார வச்சுட்டு வந்துருச்சாரோ. வேணுங்கிறவங்க எடுத்துகிட்டு போகலாம். வியாபாரம் பண்ணிடுவாங்க. இது வியாபாரம், இது என்ன முடிஞ்சு? இது வியாபாரமே ஆகாது. இது வியாபாரம் ஆகாத முடிஞ்சு. இது கத்திரே எல்லாரும் வந்துருவாங்க. இந்த செப்பு ஒன்னடா. இதுக்கு மேலே நமக்கு வந்து ஃபோன் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபோன் எல்லாமே இந்த கிளாக் ரூமில் தான் வச்சுட்டு போக போகிறோம். நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அங்கே போர்டு போட்டுருந்துச்சு. அந்த போர்டை பார்த்துட்டு போய் பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு விட்டுறதுக்கு பில்லெல்லாம் கொடுத்துட்டு அங்கேயே வந்து ஃபோட்டோவும் அவங்களே எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாப்பாவுக்கு வந்து ஸ்வீட்டு இது எல்லாமே ஊட்டணும். கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா கடைசியாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அச்சு என்னடி பண்றீங்க? விடுதலை விடுதலை விடுதலை. நல்லபடியா மேடமுக்கு சாப்பாடு ஊட்டியாச்சு. கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி வெளியே வந்து சிரிச்ச பாரு. எனக்கு தாங்க முடியல சிரிப்பு. சாப்பாடு விட்டுற வரைக்கும் அமைதியா இருந்தா ஒரு அது வேற பெரிய விஷயம். விஜய் இங்க அழுத மாதிரி அங்க அழுதுருந்தாங்க. அழகம்மா அம்முக்குட்டியே பாப்பா தான் டிரைவிங் திருப்பூருக்கு. பார்த்து பத்திரமா போயிட்டாங்க. இலகி செல்லம் இலகி செல்லம் நீங்க தூங்குடா. ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு விட்டுருங்க. ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அங்கேருந்து என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாப்பாவுக்கு வந்து ஒரு பட்டு பாவாடை சட்டை வாங்கியிருந்தோம். ஸோ அதை எடுத்துட்டு நம்மளும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். நம்ம அங்கே வந்து ஸ்டார்டிங்கில் எதுவுமே எங்களுக்கு தெரியல, எங்கே போகணும் என்ன பண்ணணும் எதுவுமே தெரியல. ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன வேணால் கோயிலுக்குள்ளே போகணும். அங்கே போர்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த போர்டை பார்த்துட்டு என்ன பண்ணால், மொபைல் ஃபோன்ஸு பேக்ஸ் எல்லாம் வந்து அலௌடு இல்லை அப்படின்னாங்க. நாங்கள் பாப்பாவுக்கு வந்து பால் புட்டி மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பால் புட்டியை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு, அதுவுமே கேட்கல, பால் புட்டி மட்டும் எடுத்துட்டேன்னா ரொம்ப கம்பல்சரி அது. ஆனால் நம்ம பார்த்தேன் உள்ள பேக் வச்சுட்டு நிறைய பேர்லாம் போனாங்க. சில பேர்லாம் பேக் வச்சிருந்தாங்க. நிறைய பேர் பேக் அலோட் இல்லை, யாருமே பேக்லாம் கொண்டு வரல. 2-3 பேர் தான் ஹேண்ட் பேக்லாம் வச்சிருந்தாங்க. நானும் பார்த்தேன். ஆனால் நமக்கு வந்து அது அலோவ் பண்ணல. அதனால என்ன ஒன்றும் பர்ஸையும் பாப்பாவோட பால் புட்டியும் மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்ச பேக் எல்லாத்தையும் தூக்கி அங்கே உள்ள கிளாக் ரூமில் போட்டுட்டு, அப்புறம் அந்த தரிசனம் பண்ணுறதுக்கு அன்னப்பிரசனம் அப்படின்னு சொல்லி டிக்கெட் கிடைக்கும். அங்கே என்ன பண்ணாங்கன்னா, டிக்கெட் வந்து 100 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொன்று ஃபோட்டோகிராஃப் வந்து உள்ள 100 ரூபா, மொத்தம் 200 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் 5 ஃபோட்டோக்கு 100 ரூபா சொன்னாங்க. நாங்கள் 10 ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 200 ரூபான்னு சொல்லி சொன்னோம். 10 ஃபோட்டோ எடுத்தான்னு சொல்லி மொத்தம் 300 ரூபா. அன்னப்பிரசனம் டிக்கெட் 100 ரூபா, அப்புறம் ஃபோட்டோக்கு 200 ரூபா போட்டு 300 ரூபா கொடுத்து உள்ளே போனோம். அதையும் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் அப்படி இப்படின்னு பிடிச்சி போயிட்டு அங்கே போய் என்னது இந்த உட்காந்தா இலை போடுறதுக்கு முன்னாடி காசு கொடுங்க, இலை போடுறதுக்கு முன்னாடி இலைக்கடியில் காசு வைங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு காசை வச்சதுக்கப்புறம் தான் ஒரு சாப்பாடே வச்சார். அதுலேயும் என்னது ஃபோட்டோகிராஃபர் என்ன சொன்னார், எதுக்கு 10 ஃபோட்டோ உங்களுக்கு சாப்பாடு தானே ஊட்டுறீங்க, 5 ஃபோட்டோவில் எடுக்க பத்தாதா அப்படிங்கிற மாதிரி பேசினது சமகாண்டாயிடுச்சு. நாங்கள் 10 ஃபோட்டோக்கு தான் காசு கொடுத்தோம், 10 ஃபோட்டோ எடுத்து கொடுங்கன்னா 10 ஃபோட்டோவில் 5 ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசினார். அப்புறம் அவங்க தான் வச்சுருந்தாங்க. 5 ஃபோட்டோனா 100 ரூபா, 10 ஃபோட்டோன்னா 200 ரூபான்னு சொல்லி அவங்களே தான் வச்சுருந்தாங்க. அப்படி 5 ஃபோட்டோவில் முடிச்சிருந்தா அவங்க 10 ஃபோட்டோ வேணான்னு அவங்க வச்சுருக்கணும். கீழே காசு கட்டிட்டோம் அப்படின்னதுக்கு அது எங்களுக்கு தெரியாது, 5 ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் என்னமோ பண்ணி தொலை அப்படின்னா இவங்க என்ன அவங்க தமிழ் பேசுகிறதா இருந்தால் கூட ஏதாவது பேசி சண்டை போடலாம். அவங்க மலையாளம் மட்டும்தான் பேசுனாங்க. இன்னொன்று நான் தான் அப்படிங்கிற மாதிரி அங்கே பேசுனாங்க. வந்து எல்லா இடத்துலயும் இந்த 5 ஃபோட்டோ பத்தாதா அப்படின்ற மாதிரி கேட்டாங்களா. ஸோ வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்படி கேட்குறாங்க, நம்ம பணம் கட்டியிருக்கோம் நம்ம 10 ஃபோட்டோக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் அஸ்வன்ட்டு விட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டா நானுமே விட்டுட்டேன். அதை
அப்புறம் அவங்கள அனுப்பிச்சு 10 போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்கும் போது 10 போட்டோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 10 போட்டோ எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. அப்புறம் எப்படின்னு வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவை சாப்பாடு ஊட்டினதுக்கு அப்புறம் போய் தொட்டில்ல போடுங்க அப்படின்னாங்க. பக்கத்துல ஏதோ தொட்டில்ல போடுங்க, அது என்னது துலாபாரமா ஏதோ பக்கத்துல ஏதோ தொட்டில்ல போடுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அம்மா தான் போடணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. நான் வந்து பாப்பாவை போட்டேன். கொடுக்கறதுக்கு முன்னாடியே கையில காசை வச்சு காட்டிட்டாரு காசு கொடுக்கணும்ட்டு. சரின்னு சொல்லிட்டு என்னது அவங்க தொட்டில்ல பாப்பாவை போட்டு அவங்க எடுத்து என்னது சும்மா பாப்பா கூட பார்க்கல, அவர் பாட்டுக்கு எடுத்து என்னமோ பண்ணிட்டு திடீர்னு கையில 100 ரூபா வாங்கிட்டாரு. 100 ரூபா இது இவன்ட்டு பணத்தை கொடு, அவர் என்ன சொல்றாரு எனக்கு புரியல. காசு தான் கேட்கறாரு, கையில ஃபுல்லா 100 ரூபா நோட்டை வச்சுக்கிட்டு காசை காட்டி கேட்கறாரு. சரின்னு சொல்லிட்டு காசு தான் கேட்கறாருன்னு காசு எடுத்து 100 ரூபா எடுத்து கொடுத்தா, அப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்த மாதிரிங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு காசு கொடுக்கணும்னு எனக்கு நான் டென்ஷன் ஆயிடுச்சு. எல்லாம் தொட்டதுக்கு எல்லாம் காசு, அதெல்லாம் உள்ள நிறைய பணம் வாங்குறாங்க. அதுவும் இல்லாம எப்படி சொல்றது, ஊமையா இருந்தா கூட நம்மள விட்டுருப்பாங்க, தமிழ் பேசுறதுனால புடிச்சிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சேன் நானு. கடைசியில பார்த்தா அங்க வந்த மலையாளிக்குமே இதே நிலைமை தான். ஸோ கோயில் பயங்கரமா இருந்துச்சு. இதுக்கப்புறம் எப்போ போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நான் உள்ள போய் சாமியெல்லாம் பார்க்கல. ஏன்னா அவங்க என்ன ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சாங்கன்னா, நிறைய வீடியோஸ்ல பார்த்தேன் இந்த மாதிரி அன்னப்பிரசனம் ஊட்டுறவங்களுக்கு அப்பா அம்மாவை ஸ்ட்ரெயிட்டா டைரக்டா வந்து சாமியை பார்க்க கூட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அதான் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் ஒருத்தருமே நம்மளை கைட் பண்ணவும் இல்லை, யாருக்குமே அங்க இருக்கிற மலையாளிஸ்கே அதை எப்படி பண்ணணுங்கிறது தெரியல. என்ன பண்றது எங்களுக்கே தெரியல. எங்ககிட்ட வந்து என்ன பண்ணுங்கிறாங்க. பேருக்கு உட்கார்ந்து விட்டுறாங்களா, போட்டோ எடுக்கிறாங்க, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. எல்லாரோட நிலைமை அங்க அதேதான். அதுக்கப்புறம் சாமியை பார்க்கலாம் ஒன்னும் யாரும் கூட்டு போல. நாங்க அப்புறம் பாப்பா ரொம்ப அழுதான்னு சொல்லி அங்க இருந்து அழுக, பாப்பா பயங்கரமான அழுக. அப்புறம் ஸ்ட்ரைட்டா கூட்டு வந்து அவளுக்கு அந்த வேட்டி கட்டி இருக்கிறது அதெல்லாமே அவளுக்கு ரொம்ப குத்தும், கம்ஃபர்டபிள். ஸோ எங்கேயும் வெளியே கூட்டு போற ரீசன் இது மட்டும்தான். அதனால அங்க இருக்க முடியாது, அழுவா. இப்ப ரொம்ப சேட் அதிகமாயிடுச்சு, அதனால எங்கேயுமே கூட்டிட்டு போக முடியாதுன்னு தான் நாங்க எங்கேயுமே கூட்டு போல. ஆனா எங்களுக்கு என்னன்னா அந்த குருவாயூர் வந்து ஃபுல்லா மலை, கால் வச்சா வழுக்கும் அந்த மாதிரி இருக்கு. கோயிலே அப்படிதான் இருக்கு. ஆமா ஃபுல்லா மழையா இருந்துச்சு நாங்க போன டைம். ஆனா அத்தனை கூட்டம், நீ முகூர்த்த நாள் போல கல்யாணம் அது இதுல நிறைய கூட்டம் இருந்துச்சு. ஆனா எங்களுக்கு என்னன்னா தொட்டா 90 காசு. எப்படின்னு பாத்தீங்கன்னா பூவெல்லாம் ஒண்ணுமே இல்ல, விரிஞ்சு போய் நம்மளாம் வாங்க மாட்டோம் தெரியுமா பூ. நம்ம தமிழ்நாட்டுல அந்த பூல வேஸ்ட், நைட் ஆயிடுச்சு வேஸ்ட்னு அந்த பூ தான் அவங்க ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்காங்க. அதுவே மூலம் 50 ரூபா 40 ரூபா அப்படிங்கிறாங்க. ஆனா நீங்க போற மாதிரி தான் தமிழ்நாட்டிலே பூ வாங்கிட்டு போயிருங்க, நிஜமாலே பூ நல்லா இல்ல. அதாவது அங்க இருக்க பீப்புள்ஸ்க்கு அது ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா தள்ளி தள்ளி விரிஞ்சு காஞ்ச மாதிரி இருந்துச்சு பூ. இல்ல இப்படி நம்ம பார்த்துட்டு அங்க போய் பார்க்கும்போது கொஞ்சம் இதாக அப்செட்டா இருந்துச்சு. மற்றபடி அங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மலா மக்களா இருக்கட்டும், அப்புறம் அங்க இருக்கிற ஏரியாவா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், சூப்பரா இருந்துச்சு. தெரிஞ்சு கேரளா போய் செட்டில் ஆகலாமான்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அங்க இருக்க அந்த இதெல்லாம் பார்த்து சூப்பரா இருந்துச்சு. ஒவ்வொரு வீடும் அவ்வளவு அழகா இருந்துச்சு. ரொம்ப எல்லாத்தையுமே தொட்டா 90 பணம் கொடுங்க அதுதான் ரொம்ப பிடிக்கல. அது குருவாயூர்ல. ஸோ மற்றபடி எல்லாமே சூப்பரா முடிஞ்சு. அப்பா வந்து எப்படி ஃபுட்டை டேஸ்ட் பண்ணா அப்படிங்கிறத சொல்றோம். ஃபர்ஸ்ட் அதை இலை போட்டு அதுல வந்து அப்பளம் பப்படம்னு சொல்லுவாங்க, அந்த பப்படம் பழம் பாயசம், அந்த மோர் குழம்பு, அப்புறம் பஞ்சாமிரதம் மாதிரி வச்சிருந்தாங்க பாயசம், இன்னொன்னு மோர் குழம்பு மாதிரி ஏதோ பக்கத்துல அந்த மாதிரி ஏதோ வச்சிருந்தாங்க. எல்லாமே திளியோண்டு தான் வச்சிருந்தாங்க. ஒரு பழம் திளியோண்டு பழம் வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொஞ்சம் மட்டரிசி வச்சிருந்தாங்க. ஆமா பாயாசத்தை எடுத்துக்கோங்க. பாயாசம் எங்க இருக்கு நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். பஞ்சாமிரதத்தை தான் பாயாசம்ன்றாங்க. அப்பதான் புரிஞ்சு எங்க அம்மா சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சு பாயாசம் எடுத்து வைமா அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு சரி என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பாயாசம் வைக்கலாம்னு சொல்லிட்டு நீதான் நான் எனக்கு என்ன பாப்பாக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் ஊட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஊட்டிட்டான். பரவாயில்ல என் குணம் இருக்கும். அம்மா இப்போ என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் தடவை அதை எடுத்து என்னது ஃபோட்டோக்காக வாயில கொடுங்க, நான் கொடுக்கலாமா, காதில் 3 தடவை வந்து பேர் சொல்ல சொன்னாங்க. 2 காதுலையுமே பேர் சொல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து மோந்திர விரலில் வந்து அந்த பாயாசத்தை பஞ்சாமிரத்தை எடுத்து கொடுக்க சொன்னாங்க. கொடுத்தோடனே மேடம்க்கு குஷி ஆகி போச்சு. ஏங்கிட்டு இருந்துச்சு அந்த புள்ள. எப்படா எதை கேட்டாலும் சாப்பிடணும், நம்ம சாப்பிடுறத பார்த்தா இப்படியே வாயை திறந்துகிட்டே இருப்பா, சாப்பாடு குறுக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாளா. இன்னைக்கு அந்த பஞ்சாமிரத்தை கொடுத்தோன்னே குஷி ஆயிடுச்சு மேடமுக்கு அப்படின்னு. எல்லாத்துக்கும் அது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படி கொடுத்து பழகிட்டு கையை எடுத்துட்டு கொடுக்காம விட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கத்த ஆரம்பிக்கிறா கொடுக்க சொல்லி. திரும்ப எடுத்து திரும்ப கொடுக்க வேண்டியதாக இருக்கு. பரவாயில்ல. அதுக்கப்புறம் பாப்பாக்கு வந்து ஃபீட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபீடுங்கிற பாருங்க, சாப்பாடு விட்டுறது சாலிட் ஸ்டார்ட் பண்ணி சாப்பாடு விட்டுறது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படியே உரியரா கையை உயிரா. அதே மாதிரி என்ன பண்ணிட்டு மோர் குழம்பு தெரியல எனக்கு
மோர்குழம்பு எடுத்து வாயில வச்சுட்டேன். எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு தான் வச்சிருக்காங்க மோர்குழம்பு. அது காரம் பண்றது ஊன்ட்டு கத்துக்கிட்டு இருந்தா. ஆனா எல்லாமே பழக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எப்படி போகுமோ ஒரே நாள்லயே போயிட்டு வந்தாச்சு. நீங்க யாராவது பிளான் பண்றீங்கன்னா எங்க எக்ஸ்பீரியன்ஸ் இப்படிதான் இருந்துச்சு. நீங்க நான் இந்த மாதிரிலாம் பண்ணுங்க அந்த மாதிரிலாம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நானே ரெடி ஆயிட்டு போயிருக்காங்க. ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்கு எதுவுமே நமக்கு தெரியாது. நாங்களுமே அங்க எதுவுமே யூஸ் பண்ணல. அஸ்வின் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். நான் என்ன சொல்றேன்னா எல்லாமே ப்ராப்பரா நாங்க அப்படிதான் ரெடி ஆயிட்டு தான் கிளம்பணும். ஸோ எல்லாமே ரெடி ஆயிருந்து அங்க போய் நம்ம எதுவும் வாங்குற மாதிரி இருக்க வேணாம். போயிட்டு டோக்கன் போட்டு இது பண்ணிட்டு கார் பார்க்கிங் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் அங்க இருக்கும், நல்லா கடையெல்லாம் இருக்கும். ஸோ அதுதான் வாங்கிட்டு அப்படியே வந்துடலாம். அங்கே போய் நீங்கள் சாமியை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரூம் எடுத்து தங்கினா மட்டும்தான் முடியும். இன்னொன்று கை குழந்தைய வச்சுட்டுலாம் போய் உட்காந்து சாமி பார்க்க வாய்ப்பே இல்லை. பாப்பா வந்து எத்தனை பேர்னா ஒரு 1000 பேர் வச்சுக்கோ அந்த லைன்ல சாமி பார்க்கறது. எக்கச்சக்கமாக இருக்காங்க. அதுவும் எல்லாம் உட்காந்து இருக்காங்க, மூவெல்லாம் ஆகலை, எல்லாம் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் குழந்தைங்க வச்சிருந்தீங்கன்னா போய் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். எல்லாமே பெரியவங்களா இருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல, போய் உட்காந்து பார்க்கலாம். டைம் பாயசத்துக்குன்னு தனியா ஒரு லைன் இருக்கு. ஸோ அதுல ஒரு 500 பேர். ஸோ நாங்கள் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் டக்கு டக்குன்னு. ஆமாம், எதுவுமே வாங்கலை. இன்னொன்று போகிற மாதிரி யாராவது போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எல்லாமே 50 ரூபா நோட்டாக மாற்றி வச்சுக்கங்க. நான் யாரை பார்த்தாலும் கையில் காசு கேட்பாங்க. ஸோ 50 ரூபா நோட்டாக மாற்றி வச்சுக்க நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா அப்பதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து 10 டேஸ்க்கு அப்புறம் தான் வரும்னு சொல்லிட்டாங்க. எங்கள் லட்சியம் உங்கள் கை. பாய்.